பாருங்க இதான் திருப்பதி ஸ்பெஷல் லட்டு. ஆனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக மோனோ வந்து திருப்பதி போயிட்டு வந்துட்டாரு. நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன் சரணியா மட்டும் தனியாக தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெலாம் என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து லட்டு தான். ஸோ லட்டுலாம் வாங்கிக்கிட்டு பொரி பொட்டுக்கடலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு வந்து அந்த பொருளாக வச்சு படைப்பாங்க இல்லையா. நான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சாதம், பொங்கல் சக்கரை பொங்கல், நெய் ஊற்றி நல்லா கம்முன்னு சக்கரை பொங்கலும், அப்புறம் சக்கரை பொங்கல் மட்டும்தான், சக்கரை பொங்கலும் இல்லை, சக்கரை பொங்கல் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இலை வந்து ஃபஸ்ட்டு வர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இலை ஃபஸ்ட்டு வந்து படைக்கிற வேலை தான். ஸோ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு அவ்வளோ பிடிக்கும். திருப்பதி லட்டு பிடிக்காதவங்க யார் இருப்பா? ஆமாம், எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் அந்த நெய் வாசனை அப்படியே திருப்பதி லட்டு குடோனுள்ள போகும்போதே அந்த நெய் வாசனை இருக்கு பாரு. ஆனால் லட்டு தான் அதிகம் தரமாட்டுறாங்க. இப்போ போன வருஷம் போகும்போதெல்லாம் திரும்ப போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஒரு ஆளுக்கு 4 லட்டு ஃபஸ்ட்டு தருவாங்க. அந்த ஒரு டோக்கனுக்கு ஒரு லட்டு ஃப்ரீ. அது இல்லாமல் 4 லட்டு 200 அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லட்டு தரல. இந்த முறை தரல, போன முறைலாம் நிறையா வாங்கிட்டு வந்தோம். இந்த முறை அப்படிலாம் தரல. திரும்ப குறுக்க போய்கிட்டு அப்புறம் 2 லட்டு மட்டும்தான் வாங்க முடிஞ்சுது. மொத்தம் 7 லட்டு வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு 5, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்டு வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நான் லட்டுலாம் பிரித்து பார்த்தேன். ஸோ அப்படியே தான் இருக்கே. படைச்சிட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு, அப்புறம் அத்தை வீட்டுக்கு, எல்லார் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் தரணும், பிரசாதம் தரணும். ஆமாம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ படைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. எல்லாமே வேலை எல்லாமே ஆயிடுச்சு. வீட்டை தொடச்சி மாவு போட்டாச்சு, பொட்டு மஞ்சள் விளக்கு எல்லாம் கழுவி பொட்டு மஞ்சள் வச்சாச்சு, சாப்பாடும் வந்து செஞ்சாச்சு. படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு பிரசாதம் எடுத்துட்டு போற வேலை தான். அதான் அந்த லட்டை வாங்குறத விட அங்க இருந்து அது உடையாம எடுத்துட்டு வரதான் கஷ்டமே. அப்ப இருந்துமே 2 லட்டு உடைஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வருஷமும் அப்படிதான் உடைஞ்சிரும். ஆமா, நான் ட்ரெயின்ல வரல, கூட்டமா இருக்கும், எப்படியாவது உடைஞ்சிரும் அது. நான் இது வரைக்கும் வந்து திருப்பதி போனது கிடையாது. சின்ன வயசுல போயிருக்குன்னா நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. என்னன்னா திருப்பதி லட்டு வாங்குறதுக்காக நிற்பாங்க. அது வந்து இவ்வளோதான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு அது மட்டும் ஏதோ ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல. எப்போன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஞாபகம் மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிருக்க மாதிரி. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிருக்குன்னு கன்ஃபார்மாக தெரியல. அம்மாட்ட கூட இன்னும் கேட்கல, கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபேமிலியோட போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இயர் ஃபேமிலியோட போனால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட கிளம்பலான்னு தான் பிளானு. ஆமாம், பட் அது கொஞ்சம் நாங்கள் வரோம் சொல்லிட்டு வராத பார்த்துட்டு நீ வந்தால் அவங்க வரட்டும். ஏன்னா நான் வருஷம் வந்து போயிடுவேன். அதுக்கு முன்னெல்லாம் சின்ன வயசுலாம் அம்மா அப்பா கூட போயிடுவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுவேன். வருஷம் போயிடுவேன். போன வருஷம் போகல, ஒரு தானே போகல. சரி, போன வருஷமே போகலையே, இந்த வருஷமாவது போகணுன்றதுனால சரி நம்ம போகிறப்ப அடுத்த முறை போய்க்கலாம். 2 முறை போனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் நான் இப்போயே கிளம்பிட்டேன் தனியாக. ஆமாம், அது மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறதுலாம் ஒரு ஜாலி தான். அதனால சொல்லி கிளம்பி போயிட்டாரு. ஸோ டைம் ஆயிடுச்சு. போயிட்டு வந்தாருன்னா படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு போய் எல்லாரும் கொடுக்கணும், அம்மாக்கெல்லாம். போகலாமா? எப்படி பொங்கல்ல நெய் வாசனை அடிக்குது. உனக்கு வந்து சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். இது திறந்தே வச்சுக்கலாம். அடுத்து பொரியலாக பிரித்து வச்சுக்கலாம். அந்த சைடு எடுத்து வை, சாயெல்லாம் இடையே எடுத்துகிட்டு வை. அப்படி வை. லட்டு எடு, பொறுமையாக எடு, இருக்கிறதும் உடைச்சிட போகுது. அப்படி எடுத்து பொடியாக ஆயிடுச்சு பாருங்க. இதான் திருப்பதி ஸ்பெஷல் லட்டு. ஆனால் இப்போ சைஸை தான் குறைச்சி அப்படியே வச்சிரு. இது அதெல்லாம் அப்படியே வை. படைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? வேலை கொளுத்துங்க.
எப்பயுமே நான் சாம்பிராணி ஏற்றி வைப்பேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, சாம்பிராணி வைப்பாங்க வீட்டில் இருந்தாலும் ஒரு வைப்பே இருக்கணும். வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை போடுறது. கிச்சன்லேயுமா? இங்கே ஒரு மாற்றம் தெரியுதா? என்னது? ஃப்ரிட்ஜு மாற்றி வைக்க சொன்னாங்க நிறைய பேர். ஹோம் டூர் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஃப்ரிட்ஜ் இந்த சைடாக வைங்க சொல்லி சொன்னதுனால ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வச்சுட்டாரு. ஆனால் இப்போ கொஞ்சம் கேப் கிடைக்குதுல்ல நமக்கு, ரொம்ப இடம் இருக்க மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கவே அடைச்சின்னு இருக்க மாதிரி இருந்தது. பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பொங்கல் வச்சு படைச்சாச்சு. இப்போ வந்து படைச்சிட்டு இப்போ உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் மட்டும் இல்லை, வீட்லேயும் படைச்சா சாமிக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் எழுந்து போவோம். அது மாதிரி படைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணுற வேலை தான். சாப்பிட்டு நெக்ஸ்ட் எல்லாருக்கும் பிரசாதம் பேக்கிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பொங்கல் வச்சுருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். அப்புறம் அங்கே அத்தை கூட வந்து வெளியில் பொங்கல் வைக்க போனால், அத்தை அம்மா கூட பொங்கல் வைக்க போனால் நான் வைக்கவே மாட்டேன், அவங்க தான் வைப்பாங்க. இந்த கூட தூக்கி போகிறது மட்டும் தான் நாங்கள் அங்கே போய் வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா அத்தை தான். ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பொங்கல் வச்சுருக்கேன், சக்கரை பொங்கல். ஸோ வந்து உணவு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணல, படிச்சிருக்கோம், இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம். நான் எப்படி இருக்கு பொங்கல்? சூப்பராக இருக்கு. நானும் டேஸ்ட் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்கும். எனக்கு பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வீட்டில் பொங்கல் வச்சாங்கன்னா பொங்கலை காலி பண்ணுறது நானாக தான் இருப்பேன். அவ்வளோ பிடிக்கும் சக்கரை பொங்கல்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நெய்லாம் ஊற்றி வேறு இருக்கும். அதானே சமையல் சக்கரை வச்சு சாமியா சரி சாப்பிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுவோம், எட்டுமே கொடுத்துடலாம் பிரசாதம். நான் பேக்கிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் எடுத்து வச்சாச்சு. எல்லாருக்கும் இல்லை, நம்மளோட இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. ஆமாம், ஃபேமிலியோட போனால் எல்லாருக்குமே, அதாவது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சொல்லி தரலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் மட்டும் போனதுனால லட்டு அவ்வளோவா வாங்கிட்டு வரல. எல்லாரும் ஃபேமிலியோட போனால் ஆளுக்கு ஒருத்தன் கையில் கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். நான் பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. ஐயோ கவர் கிடைக்காம நான் பாட்டா பாடு இருக்கேன். அதுக்கப்புறம் கடைசி கொஞ்சம் அதாவது அந்த உடஞ்சி போன லட்டு இருக்கும்ல, அதெல்லாம் எங்களுக்கு முழு லட்டு ஒன்று இருக்கு. அதில் ஒரு முழு லட்டு இருக்கு. இல்லை அதில் இருக்கு. இல்லை, அது நான் இப்போ கையால் நானே லட்டு பிடிச்சது. சரி, ஆனால் நிறையவே லட்டு இருக்கு. பேக்கிங்லாம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குற வேலை தான். போகலாமா?